ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமசதசே நமசதசஸ்பதயே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 597வது நாமாவளி திரிகோணாந்தர தீபிகா. ஹ்ருதயஸ்தார விப்ரக்யா திரிகோணாந்தர தீபிகா. இது முழுக்க முழுக்க கோயில் சம்பந்தமான நாமாவளி. இது இந்த கோயிலில் இருக்கிறவாளுக்கு இது மிகவும் பயன்படும். லலிதா சகஸ்ரநாமங்கிறது லோகத்துக்கே உண்டான பொது உபகாரம். அப்புறம் கோயிலுக்குன்னு ஏன் அதை தனியாக சொல்கிறேள் அப்படின்னு கேட்டால், நாமாவளி அதை பற்றி ஊரில் நிறையா பேர் இருப்பா. அவளுக்கு ஒரு மருத்துவர் இருந்தால் அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லணும். ஒரு டிரைவர் இருந்தால் அவளுக்கு அது சம்மந்தமான க்ஷேமத்தை சொல்லணும். ஒரு சுமங்கலி இருந்தால் அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ஷேமத்தை சொல்லணும். ஒரு சன்னியாசி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரயோஜனப்படணும். அந்த மாதிரி கோயிலுக்கு பயன்படுற நாமாவளி இது. என்ன அப்படின்னு சொன்னால், கோயிலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், தேவதைகளை வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இடம், இல்லை தேவதைகள் தான் வசப்பட்டு இருக்கிற இடம். ஒன்றும் தேவதையாக அந்த இடத்துல நான் உட்காந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, யாராவது உபாசனாக்காரன் கஷ்டப்பட்டு, ஐயா தாயே நீ தான் பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல உட்காத்தி வைக்கணும் அந்த அருள் ஆற்றலை. அந்த ஒரு ஆற்றல் நின்றுதுன்னா அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் க்ஷேமம். இப்போ திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அபிராமியே யாரோ உட்காத்தி வச்சார். மகாவிஷ்ணு உட்காத்தி வச்சார் அந்த ஆற்றலை. இங்கே இரே அப்படின்னு தன்னுடைய அன்பினால் உருகி நிலைப்படுத்திட்டு போனார். அதனால் இப்போ வரைக்கும் வரக்கூடிய நன்மைகளை அங்கே வழிபாடு பண்ணுறவா அதை அடைஞ்சின்ட்டுருக்கா. அப்போ ஒரு தேவதை இருந்ததுன்னா அது ஒரு இடத்துல அசையாமல் உட்கார்ந்துருத்துன்னா அது சமஸ்த க்ஷேமத்தையும் அந்த பகுதிக்கே கொடுக்கும். அதனால் அந்த தேவதையை வணங்குங்கள் அப்படின்னு. அதனால தான் ராஜாவுக்கு ஒரு தேவதையை வர வச்சுட்டானா, இப்போது மழை அதிகமாக வருது, வெயில் அதிகமாக அடிக்கிறது, இதெல்லாம் நிறுத்த முடியுமா அப்படின்னா தேவதை நிறுத்தும், மனுஷன் நிறுத்த முடியாது. அது தேவதை நினச்சால் அந்த பகுதியிலே அந்த கெடுதல் வராமல் பண்ண முடியும். அப்போ தேவதைக்கு பேராற்றல் இருக்கிறது. மனிதனுக்கு சின்ன ஆற்றல் தான். அவனுடைய கண்ட்ரோல் எது வரைக்குமோ அந்த பகுதி வரைக்கும் தான் அவனுடைய ஆற்றல் செல்லுபடியாகும். ஒரு தேவதை ஒரு ஊரையே ஒரு உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஆற்றல். அதை மாதிரி ஒரு தேவதையினுடைய ஆற்றலை ஒரு இடத்துல வசப்படுத்தி வச்சிருக்கிற இடம் கோயில். அந்த கோயிலில் அந்த ஆற்றல் நிலைத்து நிற்க அதான் அந்த இடத்த விட்டு போயிடுத்துன்னா, அந்த தேவதை போயிடுத்துன்னா அந்த அருள் ஆற்றல் நீங்கி எடுத்துன்னா நன்மை எதுவும் இருக்காது, தீயது வராது, நன்மை எதுவும் இருக்காது. இப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், கோயில்களில் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா முதல்ல கருங்கல்லில் பெருசாக ஒரு கோயில் வெளியிலேருந்து பார்க்குறது இருக்குது, அப்படி தானே. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு விக்கிரகம் வைக்கிறா. அந்த விக்கிரகத்துக்கு கீழே ஒரு எந்திரம் வைக்கிறா. அந்த எந்திரத்துக்கு ஒரு சில எழுத்துக்களை சொல்லி மந்திரங்களை ரகசியமாக குருக்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். இது மூணும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த வெளியில் இருக்கிற கோயில் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன பண்ணி கொடுக்கும் இந்த கோயில் அமைப்பு. இப்போ ஆற்றுலையும் விக்கிரகம் வச்சுருக்கோம், சின்னதாக வச்சுருக்கோம். கோயில்லையும் அதே விக்கிரகம் இருக்குது, காமாட்சி விக்கிரகம் அதே இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இது சின்ன அளவில் பலனை தரும். ஒரு வீட்டுக்கு தான் இதால் கொடுக்க முடியும். அதே ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது அந்த பகுதிக்கே அனுகிரகம் பண்ண முடியும். பெரிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அது அப்போ கோயிலுங்கிறது ஆற்றலை மிகுதிப்படுத்தி தரக்கூடியது, நிறையா பேருக்கு நன்மை செய்யக்கூடியது, ஒரு பேராற்றல். இப்போ மின்சாரம் ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு 250 வோல்டேஜ் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா, ஒரு சென்னை சிட்டிக்கே சப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு உதாரணம்னா அப்போ எவ்வளோ மின்சாரம் வேணும், அதுக்கு தகுந்த உற்பத்தி பண்ணணுமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு பேராற்றலை நமக்கு
பயன்படுத்துவதாக மாற்றி தருகிற ஒரு களம், ஒரு இடம். அதான் ஆலயம். ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஆற்றல் உள்ளுக்குள்ளே அடங்கி கிடக்கு. அப்போ ஆலயம் ஆற்றலை சின்னதுலேருந்து பெருசாக இருக்கிறது. ஒரு சின்னதாக இருந்த தீப ஒளி போல் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் ஒரு திருவண்ணாமலை ஜோதி மாதிரி பெருசாகிடும். அது மாதிரி விண்ணுக்கும் மண்ணுக்குமா நிற்கக்கூடிய பண்பாக மாறி அனைவருக்கும் நன்மையை செய்ய வல்ல ஆற்றலாக மாற்றி தருவது, சிறுசை பெருசாக்குறது. அப்படி ஆற்றி அந்த தேவதையை நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, அது பெருசு பண்ணோம். அதுதான் அந்த கோயிலுடைய அமைப்பு சொல்கிறோம். அப்போ விக்கிரகம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சாமிக்கு ஆசனம் மாதிரி இது, அதில் உட்காந்துக்கும் தேவதை. எந்த தேவதையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேவதையும் இந்த மாதிரி அமைப்பில் உட்காரும்னு சொல்கிறா. சிவன் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உட்காருவார், பெருமாள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உட்காருவார். அந்தந்த அமைப்பை அந்தந்த சாஸ்திரம் சொல்கிறது, அதை நம்ம பின்பற்றி அந்த தேவதையை அந்த இடத்துல இருக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒரு உதாரணம் பாருங்கள், தண்ணியை எடுக்கணும் அப்படின்னா ஒரு போர் செட்டு ஒன்று போட்டு அதுக்குள்ளே ஒரு ஓட்டையெல்லாம் போட்டு அந்த கருவியை வச்சு உடனே அந்த இடத்த வச்சா அந்த தண்ணி வெளிப்படுகிறது. அது மாதிரி ஆலய அமைப்பின் வழியாக தேவதையினுடைய சக்திகள் மானுடத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி மானுட பயன்பாடாக மாற்றுகிற சாதனம்தான் இந்த திரிகோணாந்தர தீபிகா. அந்த விக்கிரகத்துக்கு கீழே ஒரு யந்திரம் வைப்பா. அந்த யந்திரத்தில் ஒரு முக்கோணம் போடுவா. இந்த முக்கோணம் சிவனையும் குறிக்கும், சக்தியும் குறிக்கும். அதில் தீபிகா அப்படிங்கிறது ஒரு வட்டம். இந்த எந்திரத்தை வச்சு சொல்லிகிட்டே இருப்பா மந்திரங்களை. அப்படி சிவாச்சாரியார் மந்திரம் சொல்ல அந்த எந்திரத்தில் ஒரு ஆற்றல் உருவாகும். அது ஒரு குறிப்பிட்ட தேவதை, இந்த தேவதைக்கு இந்த யந்திரம், இந்த மந்திரம், இன்ன திரவியம், இன்ன உருவம், கோயில் அமைப்பு இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த தேவதையினால் ஏற்படுற பலன் இதுவாக இருக்கும் அப்படின்னு ஆகமம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதில் திரிகோணாந்தர தீபிகா அப்படிங்கிற லலிதா சகஸ்ரநாமம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், லலிதாவிற்கு உடைய யந்திரமானது முக்கோணம் தான் மையம். 43 முக்கோணம் இருக்குதுன்னு சொல்கிறா. அதில் எல்லாமே முக்கோணம் தான், சின்னதாக இருக்கும். அதில் சிவகோணம், சக்தி கோணம், ஒவ்வொரு தேவதையை பொறுத்து அந்தந்த இடம் சொல்கிறா. அப்போ அந்த முக்கோணத்தில் ஒளிர்கின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. கோணம்னா நம்ம உடனே ஒரு 3 இடத்துல கோடை போட்டு இது முக்கோணம் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு வடிவத்தை நாம் சொல்கிறோம். அபிராமி பட்டர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒளிர்கின்ற அந்த முக்கோணத்துக்குள்ளே தேவதை ஒளிர்கின்ற பண்புடையதாய் எழுந்தருளும். அப்படி ஒளிரும். அப்படி ஒளிர்றது அந்த மேலே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு வரும். அந்த விக்கிரகத்தினுடைய ஆற்றலை கும்பிடுறவா கண் வழியாக உள்ளே போய்டும். அதனால தான் கற்பூரம் காட்டுறது. அந்த ஜோதிஷை நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்கள் கண் வழியாக உள்ளே போய்டும். அந்த ஆற்றல் உள்ளே போய்டும். கோயிலுங்கிறது ஆற்றலை நிரப்பி கொள்ளுகிற இடம். என்னமோ கையை எடுத்து இப்படி கும்பிடுறது, பிரசாதம் வாங்கிறது, அதெல்லாம் இல்லை. ஒரு பேர் ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களை நீங்களாக மலரச் செய்கிற ஒரு இடம், ஒரு அற்புத இடம். அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றல் உருவாகிற மத்திய புள்ளி தான் இந்த திரிகோணாந்தர தீபிகா. எந்த கோயிலில் யந்திரமானது மிக சரியாக அமைஞ்சிருக்கோ அதுதான் யந்திரவாதம்னு 9 விதமான சாக்த சமயங்களில் ஒரு தனி சமயமாகவே யந்திரவாதம்னு இருக்குது. பெரிய ஃபிலாசபர்னு சொல்கிறோம், தத்துவவாதி, அவள்லாம் யந்திரம் வச்சு பூஜை பண்ணியிருக்கா. ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான்னு சொல்கிறா. அபிராமி பட்டர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த யந்திரம் அந்த அம்பாளுடைய ஆற்றலை நிறுத்தி வைக்கிறது, அதிலிருந்து நமக்கு பயன்படுத்தி தருகிறது. அதுக்கு ஒரு சாதன நாமாவளி இது திரிகோணாந்தர தீபிகா அப்படின்னா அந்த எந்திரத்தை மறைமுகமாக சொல்கிறார். லலிதா சகஸ்ரநாமம் லலிதா பரமேஸ்வரியினுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு வைக்கக்கூடிய எந்திரத்தை பற்றி பேசுகிறது. இந்த எந்திரம் கோயிலில் இருந்து அதுக்கு மேலே விக்கிரகம் இருந்து அதுக்கு மேலே கோயில்கள் முறையாக இருந்து அதில் குருக்கள் ஜபம் பண்ணினால் பிரமாதமாக எல்லாருக்கும் க்ஷேமம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி அம்பாளுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி தருகிற ஒரு பண்பு தான் இந்த நாமாவளி. இப்போது நான் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், யாருக்குமே தெரிய போகிறதில்ல. சங்கரா டிவியில் போய் பேசுகிறேன் அப்படின்னா அதில் எத்தனை பேர் பார்க்குறாளோ அத்தனை பேருக்கும் அந்த காட்சி. இப்போ இந்த காட்சியை கொண்டு போய் சேர்க்குற கருவி எது?
அப்படின்னா அதுக்குன்னு கேமராலாம் வச்சுருக்கா, ஏதோ ஒரு சில சாதனங்கள்லாம் வச்சுருக்கா. அந்த சாதனம் என்னுடைய பேச்சை எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதோ அந்த மாதிரி யந்திரம் இதயத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை கொண்டு போய் விக்கிரகத்து வழியாக அனைத்து மக்களுக்கும் பெருசாக்கும். அதை பெருசாக்கி எல்லாருக்கிட்டையும் எங்கேயோ ஒரு கேமராவுக்கு முன்னாடி நான் பேசுகிறத ஒரு 4 கோடி மக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 4 கோடி அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறதோ இல்லையோ அது கருவியினுடைய பண்பு. அந்த பண்பு இறையருளை அப்படி பரப்புகிற பண்பு இந்த இயந்திரத்துக்கு உண்டு. இந்த திரிகோணாந்தர தீபிகான் இந்த எந்திரங்கள்லாம் முறையாக இருந்து பூஜை பண்ணணும். அதுக்கு உண்டான மந்திரம் கரெக்டாக ஜபம் பண்ணணும். அது கும்பாபிஷேகத்தில் வைக்கும்போது எந்த குருக்கள் எந்த மந்திரம் என்ன யந்திரம் அப்படின்னு தீட்சை எடுத்துக்கணும். அவள் தான் அந்த குண்டத்தில் உட்காந்து ஹோமம் பண்ணணும் அப்படின்லாம் சாஸ்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அதை பற்றின ஒரு நாமாவளி, தாந்திரிக நாமாவளி. இது ஒரு சாதனம் என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் சரிதான், இதெல்லாம் கோயிலுக்கு வச்சுங்கோ, குருக்கள் ஜபம் பண்ணுங்க, பூஜை பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுறது? திரிகோணாந்தர தீபிகா அப்படின்னு யார் ஜபம் பண்ணுறாளோ அவளுக்கு காமிய பலன், விரும்பிய பலனை உமையம்மை கொடுக்கிறாளாம். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.